Hello students, this is part 2, Unit 2, Man Overboard Supplementary. நான் இது வரைக்கும் first partல எடுத்திருப்பேன். So, I start from this. What's the matter? Why are you making so much noise? He asked in a stern voice. I was surprised to see it was the captain. So, in the first part, we see that the girl was sailing in a boat and one uncle was there. And also, அவர் வந்து கீழே விழுந்தது நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளது இந்த செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஆஸ்கிங், என்ன இந்த இவ்வளோ சத்தம் போடுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஓ சார், ஐ blurted out in relief. A man fell into the sea. Please save him. ஸோ யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்க, ஐயோ ஒருத்தங்க விழுந்துட்டாங்க, ஸோ அவங்க நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு. Why he asked immediately on the alert there, I said pointing a finger. ஸோ இம்மிடியட்லி அந்த அலர்ட் சொல்லிடுவாங்கல்ல, ஃபுல் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணணும்ல, ஸோ சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா அவங்க வந்து கை காமிக்கிறாங்க, இங்கே தான் அப்படின்னு அவங்க பாயிண்டிங் எ ஃபிங்கர். He didn't wait for more details but ran at once to a room full of officers. Man overboard, he cried, stop ship, drop anchor, quick. His instruction immediately obeyed. So he எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு போகிற ஆஃபீஸர்ஸ் இருக்கிற ரூம்குள்ளே போகிறாங்க, விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆங்கர் மீன்ஸ் நங்கூரத்தை போட சொல்கிறாங்க, ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குயிக் ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்காங்க. The captain then raced to the upper deck. I kept trailing below the overboard lifeboats and crew into the sheet towards the helm. He said, there's a man overboard. Here again the men quickly அப்படி. ஸோ அவங்க சொல்லிட்டு அந்த மேலே போயிட்டு அந்த லைஃப் போட்ஸ் எல்லாமே தூக்கி போடுறாங்க. People started crowding the deck. What's happening? Somebody asked me. Word soon went round. Everyone was tense. Only an occasional there he is should be here. ஸோ நிறைய பேர் பீப்புள் க்ரௌட், நம்ம ஒரு விஷயம் நடந்தால் நம்ம க்ரௌட் ஆகும்ல, கேட்பாங்க, ஐயோ என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் அப்படி கேட்டுட்டே இருப்போம்ல, கேட்டுட்டே இருக்காங்க. பட் நோ படி வாஸ் டெல்ட், பட் தே டெல், ஓ ஹியர் ஹி அப்படின்னா, ஐயோ இங்கே போயிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு அவங்க வந்து அப்படி கடலில் நீச்சல் தெரிஞ்சாலும் தத்தளிச்சுட்டு இருப்பாங்க, லைக் தட். அந்த மாதிரி இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் அங்கே கேட்குது. Someone asked, who is he? And the reply, don't know. நம்ம கேட்போம்ல, ஓ அது யார், எப்படி ஆச்சு, அதை போல கேட்குறாங்க. who is he, அவங்க யார். someone சொல்கிறாங்க, I don't know, எனக்கு தெரியாது, நிறைய பேர் இருப்பாங்களா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Meanwhile, 2 lifeboats moved towards the man. I stood close to the captain in his anxiety. He cried my shoulder tightly and I winged. 2 lifeboats போகுது, அந்த மேம் அந்த பாருங்க, here the uncle and 2 lifeboats போகிறாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுற போகிறாங்க. யூ ஆர் ஹர்ட்டிங். ஸோ லைக் தட் அந்த கேப்டன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணோட ஷோல்டர் அப்படி நம்ம இப்படி. ஸோ ஹியர் அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து அந்த அப்படி ஷோல்டரை டைட்டாக பிடிக்கிறதுனால அவளோட ஹர்ட் ஆகுது, வலிக்குது. ஸோ ஷீ ஷர்ட், யூ ஆர் ஹர்ட்டிங் மீ சார், ஐ ப்ரொட்டஸ்டட். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐ ஆம் சாரி மை டியர், தி சீ இஸ் வெரி ரஃப் டுடே, ஐ ஹோப் மை மென் கேன் ரீச் ஹிம் இன் டைம், மை ஷிப் ஹாவ் நெவர் லாஸ்ட் அ பேசஞ்சர் பிஃபோர். ஸோ ஐயோ சாரி மை டியர், ஐயோ என் அன்பு மகளே நான் சாரி, என்னன்னா இன்னைக்கு சீ வந்து ரொம்ப ரஃப்பாக கொஞ்சம் இதாக இருக்குது, ஸோ என்னோட மென் வந்து ரீச் ஆகலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. He said, crossing himself, he was watching the rescue operation through a pair of binoculars that hang around his neck. So, he வந்து அப்படி நடந்துட்டு அவங்க வந்து he said crossing himself means ஒரு சிலுவை போடுறாங்க, காட் ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு சிலுவை அவங்க நெத்திலையோ இல்லைன்னா அப்படி போட்டுட்டு அப்படி இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க பைனாகுலர்ஸில் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க. The boat was too far for me to see what was happening. I tugged at the captain's sleeve. What are they doing? Sir, have they rescued the man? I asked him. ஸோ இந்த போட் வந்து டூ ஃபேரருக்கு பார்க்குறதுக்கு அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரில. ஸோ she asked to the officer, sir, have they அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They have caught him by the arms and are pulling towards the boat. He was giving a running commentary on what bad luck. Sudden current has kept the man away, dragging 2 of sailors with him. He sounded nervous. ஸோ இந்த இதில் பேட் லக் என்ன ஆகுதுன்னா அவங்களும் கீழே விழுற மாதிரி லைக் தட் ஆகுது. Just then he noticed the pastors crowding against the railings. Keep away from those railings, he shouted. ஸோ எல்லாருமே அதை வந்து சுற்றி போகிறனால ஒரு சவுண்டு போடுறாங்க, போங்க உள்ளே போங்க, நீங்களாவது சேவாக இருங்க அப்படின்னு சத்தம் போட்டு அவங்கள உள்ள அனுப்புகிறாங்க. we don't want. ஸோ இனி ஒரு ஆக்சிடென்ட் எங்களால் வந்து எதிர்பார்க்க முடியுது, ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. The ship had dropped anchor but was heaving up and down.
I borrowed the captain's binoculars. Now I could see the rescue operation clearly. So she borrowed the binoculars and she put and she see the rescue operations. The crew in the rescue boats threw a strong rope of the two sailors in the sea and shouted. ஸோ இந்த க்ரூவில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோப் ஒரு ஆள் வந்து ரோப் பிடிக்கிறாங்க அண்டு இன்னொருத்தவங்க வந்து அவரை பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஆள் அந்த ரோப்பை தூக்கி அவங்க மேலே போட்டு இழுக்கிறாங்க. Both of them were good swimmers and soon had caught hold of the rope. Then with powerful strokes they swam towards Uncle. One of them caught hold of him while the other tied the rope. பாருங்க, one of them caught hold of him. ஒருத்தவங்க அவங்கள பிடிக்கிறாங்க, ஒருத்தவங்க அந்த டைட் ரோப் அவங்க கூட போட்டு அவங்கள இழுக்கிறாங்க. வித் அங்கிள் பிட்வீன் தம், அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து அந்த அங்கிள் ரோப்பில் வந்து சேஃபாக இருக்கிறாங்க. The sailors swam back to the lifeboats. The rescue team in the boats leaned over and heaved the 3 men in trees. So அந்த ரெஸ்கியூ டீம் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணி அங்கே எடுத்துக்கிறாங்க. In a jiffy the boats were heading back to the ship. So ஜிஃபி மாதிரி சின்ன சின்ன போட்டில் கொண்டு அவங்கள வந்து பெரிய போட்டில் சேவ் பண்ணுறாங்க. Thank God muttered the captain making the sign of the cross again. So மறுபடியும் thank Godனு சொல்லி இந்த cross அவரை வந்து போடுறாரு. They have managed to save them. He turned to the passengers thronging the railings. Please do not crowd around the man when he is brought up. He will need immediate medical care. Then he says the ship doctor standing with a couple of nurses. A structure was also being brought close to the rail. So he asked the passengers to do not disturb him. டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, உங்களுக்கு மெடிக்கல் தேவை, ஸோ நீங்கள் வந்து நீங்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தேர் வாஸ் ஆல்சோ டாக்டர், a couple of us were ready for give him treatment. Doctor is everything ready for the patient? The captain asked. I captain ordered the doctor. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, ஓகே கேப்டன், அவங்க டாக்டர் ஓகே சொன்னாங்க. The captain moved away to restore order on the ship. I edged close to the doctor and asked, what will you do to him, doctor? Will he be alright? So she asked, what நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்படி பண்ணினா அவங்க வந்து அப்படி குணம் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. I think so. All the water will have be pumped out of him. He will have to be given artificial respiration kept warm. ஸோ எல்லா வாட்டரையும் அவங்க உள்ளே போகும்போது ஹீட்ரிங் மெனி வாட்டர் கடல் நிறைய குடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வெளியே எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கும்போது அவங்க சரியாயிடுவாங்க. How do you pump the water out? I asked. We put him on his stomach and massage him until he brings it all up, he replied. So she asked, எப்படி நீங்கள் பம்ப் பண்ணி வாட்டர் எடுப்பீங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டொமக்கை வந்து பம்ப் பண்ணி ஸ்டொமக்கை வந்து கொஞ்சம் அழுத்தி நாங்கள் வந்து வாட்டர் எடுப்போம் அவங்க. he replied. As soon as the rescue team reached the ship, Uncle was placed on a stretcher and rushed to the hospital room. The captain then came to men and said, run along now and play with your friends. I am busy but will send for you when I am through. I might even have a surprise for you. So அவங்க அந்த ரெஸ்கியூ டீம் அப்படி கூடவே போகிறதுக்கு நிற்கும்போது அந்த ஆஃபீஸ் சொல்கிறாங்க, நீ போய் கோ அண்ட் ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உனக்கு கூப்பிடுவேன் பிஸி முடிஞ்சிட்டு, அப்போ உனக்கு வுட் ஹாவ் அ சர்ப்ரைஸ் கிஃப்ட், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When he turned away, I quietly sneaked into the hospital room to see what they were doing to the patient. 2 nurses were scurrying to and fro with trays full of medicines and syringes. Another was rushing off with Uncle's wet clothes. I stopped her and asked if Uncle was conscious. Not yet, she replied, but he's better now. How good he should regain consciousness in a little while. ஸோ அவங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட வெட் கிளாத்ஸை கொண்டு போகிறாங்க, ஸ்ட்ரிஞ்சஸ் மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஸோ ஷி ஆஸ்ட், இப்போ அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு இல்லை, நாட் எட் இல்லை, பட் பெட்டர் நவ், நல்லா இருக்கிறாங்க, சூன் கான்ஷியஸ் சொல்கிறாங்க. தி ஷிப் வாஸ் ஸ்டில் ரோலிங், ஸோ ஐ குடன்ட் ப்ளே எனி கேம்ஸ். ஸோ ஷிப் வந்து போயிட்டு இருக்கலாம், அவங்களால ப்ளே பண்ண முடியலையாமா. ஐ வெண்ட் அண்ட் சட் இன் அ காசி சேர். காசி சேர் மீன்ஸ் நல்ல ஒரு பெட்டர், நல்ல ஒரு சோஃபால அவங்க உட்காந்துருந்துச்சு. அண்ட் ஸ்டார்ட் ரீடிங் எ ஸ்டோரி புக். ஐ வால் ஃபீலிங் ட்ரவுசி அண்ட் மஸ்ட் ஹேவ் டோஸ்ட் ஆஃப். ஸோ அவங்க அப்படி பண்ணிட்டு அவங்க தூங்கிக்கிறாங்க அப்படி அந்த போரில். ஸோ ஹியர் அ வாய்ஸ் கம், wake up child, you are Vasanta, aren't you? The captain wants to see in this cabin. So a man came and சொல்றாங்க, எந்திரிச்சுக்கோங்க, are you வசந்தா, நீங்கள் வசந்தாவா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ
கேப்டன் அவங்கள மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. I looked up to see a sailor standing before me. I took me a minute to recollect the rescue operation. The captain telling me I call you afterwards. ஸோ அந்த தூக்கு கலக்கத்தில் எல்லாமே அவங்களுக்கு என்ன மறந்துச்சு. ஸோ அவங்க திங்க் பண்ணுறாங்க நம்மளா அப்படின்னு திங்க் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு நம்ம தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. I followed the officer eagerly. He left me also. The captain was saying go right inside. So she followed the captain and அவங்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறாங்க நீ ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. I knocked and entered. The captain was standing in the middle of the room. When he saw me, he came forward and literally swept off my feet. He was still smiling when he put me down. So அவங்க knock பண்ணதும் captain வந்து அவங்கள தூக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு and also he வந்து கீழே விடுறாங்க. that smile ஓட அவங்க கீழே விடுறாங்க. You will have plenty to tell your friends. Yeah, now close your eyes. So உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ சொல்கிறதுக்கு நிறைய இருந்துக்கும், பட் ஆல்சோ இதுவும் இருக்குது. ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ்னு அந்த கேப்டன் சொல்கிறாங்க. I did so. Seconds later, I heard him say, see what I have got for you. ஸோ அதை போல் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸில் பார்க்குறாங்க. அந்த கேப்டன் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு. ஸோ அவங்க பார்க்குறாங்க அது என்னது. ஓப்பனிங் மை பிக் ப்ரௌன் கிஃப்ட் பாக்ஸ். ஒரு பாக்ஸில் என்ன எழுதியிருக்காங்கன்னா வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் கேப்டன் லின்சே. ஸோ அது என்ன எழுதியிருக்காங்க பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு விஷ் பண்ணுற மாதிரி, அது ரொம்ப அன்போடு அப்படின்னு கொடுக்குற மாதிரி எழுதியிருக்காங்க. I took the box and eagerly opened it. Oh, what a lovely ship, I explained. Does this really belong to me? Can I keep it? ஸோ அவங்க பார்க்குறாங்க ஒரு பிக் ஷிப் இருக்குது. ஸோ அவங்க கேட்குறாங்க எக்ஸைட்மெண்ட்டை கேட்குறாங்க இது எனக்கா இதை நான் வச்சுக்கலாமா லைக் தட் அவங்க கேட்குறாங்க. Lying snugly on a velvet baking was the most beautiful of the ship. ஸோ வெல்வெட் பேக்கிங்கோட ஒரு நல்ல ஒரு கிளாத்தோட அங்கே வச்சுருக்காங்க. And it inscribed BISN and COS Rajula 1. So this name is ship's name. அது வந்து பாக்ஸில் வந்து clearly carefully அப்படி போட்டிருக்காங்க. clearly போட்டிருக்காங்க. place the box. அங்கே பாக்ஸ் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு threw my hands and round the captain hugged and kissed him. ஸோ அவங்க அப்படி கையை அப்படி போச்சு பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணுறாங்க. He patted my cheek and smiled as he saw me lift the box and walk happily out of his room. ஸோ அவங்க அந்த சீக் அப்படி பிடிச்சி கண்ணத்தை அப்படி பிடிச்சி விடுறாங்க. சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி விடுவோம்ல லைக் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அவங்க விட்டாங்க. அவங்க ஹாப்பியோட அந்த பாக்ஸ் கொண்டு போகிறாங்க. I proudly showed my present to everyone I met. அவங்க போர்லாம் அந்த ப்ரெசென்ட்டை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. See what the captain has given me, isn't it lovely? So கேப்டனுக்கு இருக்காங்க அழகாக இருக்க லைக் அவங்க கேட்டுப்பாங்க பிகாஸ் she was so excited about the gift. Yes, it was the unanimous verdict. I was the happiest person on board that day. ஸோ அந்த ஷிப்லேயே அன்னைக்கு அந்த ஹாப்பியஸ்ட் பர்சன் யார் அந்த வசந்தா தான். ஸோ இது வந்து இட் வாஸ் ரிட்டன் பை வசந்தா மூர்த்தி அண்ட் தேட் சைல்டு வாஸ் ஆல்சோ வசந்தா. அந்த வசந்தா தான் இந்த வசந்தா. ஸோ அவங்க தான் இதை ரிட்டன் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. இது ஆதர் யார் தான் வசந்தா மூர்த்தி. ஸோ திஸ் வாஸ் த ஸ்டோரி மேன் ஓவர் போர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.